வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடபகுதியில் அபிவிருத்தி இல்லை என சர்வதேசத்துக்காகவா சிலர் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி கேள்வி. ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கான இலங்கையின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்தியா தெரிவிப்பு. கோட்டை தேரர்கள் கொலையுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்கள் விளக்கமறியலில். சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி மீது தாக்குதல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைவாக இலங்கைக்கு மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திலிருந்து ஏதேனும் உதவிகள் கிடைப்பதாக இருந்தாலோ அல்லது ஐநா விசேட பிரதிநிதி ஒருவர் விஜயம் மேற்கொண்டாலோ அது இலங்கை அரசாங்கத்தின் பூரண இணக்கப்பாட்டுடன் இடம்பெற வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. இலங்கையின் நிலைமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் அமெரிக்கா சமர்ப்பித்த பிரேரணைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தமை தொடர்பாக விளக்கமளிக்கும் வகையில் இந்திய வெளிவிவகார அமைச்சு இந்த அறிக்கையை விடுத்துள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் செல்லும் அதிகார பகிர்வுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அதனூடாக தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து இன மக்கள் மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து இன மக்களினதும் சுய கௌரவம், சமத்துவம் மற்றும் மரியாதையை உறுதிப்படுத்தும் வகையில் நல்லிணக்கத்திற்காக இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் நேற்றைய நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இலங்கை விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. மனிதுரிமை பேரவையில் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பின்னர் இலங்கைக்குள்ள வாய்ப்புகள் என்ன? சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தாவிடன் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும்? Well, this is pretty straightforward. It's not any different than what... உண்மையில் அது தெளிவான விடயம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நவம்பர் மாதத்திலிருந்து நாம் அரசாங்கத்திற்கு கூறி வருகின்றோம். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. குறிப்பாக பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் மறுசீரமைப்பிற்கான செயற்பாடுகள் குறித்தும் எதிர்காலத்தில் உறுதியான நடவடிக்கைகள் அவசியமாகும். அதுக்கு அவர்களுக்கு கால அவகாசம் உள்ளதா? அது குறித்து உங்களுக்கு ஏதாவது அறிவிக்கப்பட்டுள்ளதா? மிக விரைவில் எதிர்பார்க்கின்றோம். சில மாதங்களுக்கு முன்னரிருந்தே நாம் இந்த விடயம் தொடர்பில் வேண்டுகோள் விடுத்து வருகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலும் ஊடகவியலாளர் ஒருவர் இலங்கை விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் இலங்கை தொடர்பிலான பிரேரணை 24/15 என்ற அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. அதன்போது ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் நியமித்த நிபுணர் குழு தொடர்பாக அங்கு பலரும் எடுத்துக் கூறினர். எனவே இந்த விடயம் தொடர்பில் அவருக்கு ஏதும் கூறுவதற்குள்ளதா? மனிதுரிமை மீறல் சம்பவங்கள் காரணமாகவும் நம்பிக்கைத்தன்மை காரணமாகவும் அந்த அறிக்கையை ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவைக்கும் மனிதுரிமை தொடர்பிலான உயிர்சாணிகளுக்கும் அனுப்புவதற்கு செயலாளர் நாயகம் தீர்மானித்தார். சர்வதேச மனிதுரிமை சட்டங்கள் மற்றும் மனிதுரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பாக நிபுணர் குழு பல முக்கிய விடயங்களை எடுத்துக் கூறியுள்ளது. பொறுப்பு கூற வேண்டிய செயற்பாடுகளுடன் தொடர்புபட்ட விடயங்கள் பாரதூரமானவை என்பதனால் சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு வழங்கியமை தொடர்பாக தமிழக அரசியல் தலைவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இந்தியா மேற்கொண்ட தீர்மானத்தை வரவேற்பதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரேரணைக்கு ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுத்த இந்திய பிரதமருக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூறியுள்ளார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்தமைக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழக கட்சிகள் இந்த விடயம் தொடர்பாக ஒருமித்த குரல் எழுப்பியிருந்தன. இலங்கை தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருந்தார். இதே கருத்தினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு கருணாநிதியும் இந்திய பிரதமருக்கு தொடர்ச்சியாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மனிதுரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்து நேரம் ஒதுக்கி தருமாறு இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மீரன் 2 தடவைகள் விடுத்த வேண்டுகோளை தமிழக முதல்வர் ஜெயலலிதா நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது மத்திய அரசுக்கு பெரும் அழுத்தத்தினை ஏற்படுத்தியதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. இதேவேளை இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழக கட்சிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருந்தன. ஜெனீவா கூட்டத்தொடரில் அமெரிக்காவினால் பிரேரணை முன்வைக்கப்படும் வரை நாம் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்? நாமே இதில் முன்னிலை வகித்திருக்க வேண்டும்.
ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற பிரேரணைக்கு ஒருமித்த குரலில் இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். எந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னரும் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களின் கருத்துக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். மத்தியஸ்தர்கள் போன்று நாம் மௌனமாக இருக்க முடியாது. இது தமிழகத்தின் பிரச்சனையும் அல்ல, இந்தியாவின் பிரச்சனையும் அல்ல, மனித உரிமைகள் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்திய அரசாங்கமும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை தொடர்பில் தெளிவான நிலைப்பாட்டினை எடுக்காவிடின் அது தமிழ்நாட்டில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என பிரதமரிடமும் காங்கிரஸ் தலைவர்களிடமும் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியிருந்தார். இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்திருந்த வெளிவிவகார அமைச்சின் கருத்தினை ஏற்க மறுத்த சிதம்பரம், இலங்கை நட்பு நாடு என்றால் தமிழ்நாடு பகையாளியா என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இதேவேளை இம்மாத ஆரம்பத்தில் இந்தியாவில் 5 சட்டமன்றங்களுக்காக நடைபெற்ற தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியடைந்தது. இவ்வாறான பின்னணியில் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு இந்தியா தனது ஆதரவை தெரிவித்தது. மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணையில் இயன்றளவு மாற்றங்களை ஏற்படுத்த இந்திய மத்திய அரசாங்கம் இறுதி வரை முயன்றதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அவ்வாறான இந்திய மத்திய அரசாங்கத்துடனேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தி வருவதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது இவ்வாறு இருக்க மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கேற்பதன் மூலம் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது என்ற துணிப்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். அந்த கூட்டத்தொடரிலே ஏதோ ஒரு மனித உரிமை அமைப்பினுடைய பெயரை சொல்லி அதன் சார்பிலே நான் பேச விளைகிறேன், எனக்கு தயவு செய்து 3 நிமிடங்கள் தாருங்கள் என்று சொல்லி பேச எத்தனிப்பது சரியா? இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானத்திற்கு கூட்டமைப்பின் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அது நடக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினர் மாத்திரம் தாங்கள் விரும்பிய முடிவுகளை எடுத்து செயற்படுத்துவது என்பது ஒரு தவறான விடயமும் தவறான முடிவுகளுக்கும் அது இட்டுச் செல்லும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் பங்கேற்றிருப்பின் தற்போது அமெரிக்கா கொண்டு வந்துள்ள பிரேரணையை விட தமிழ் மக்களுக்கு சார்பான சிறந்த பிரேரணை ஒன்றினை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தினை பிரயோகித்திருக்க முடியும் என கூட்டமைப்பின் முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு ஐநாவில் நடைபெறுகின்ற விடயங்கள் முழுக்க இலங்கை தமிழர்களை மையப்படுத்தியே நடைபெறுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தரப்பண்ட வகையில் இன்றைக்கு ஜெனீவாவுக்கு சென்று ஒரு ஆக்கப்பூர்வமான நிலப்பாடு ஒன்றை, அதாவது குறைஞ்சபட்சம் ஐநா நிபுணர் குழு தயாரித்து வெளியிட்ட அறிக்கை இன் அடிப்படையில் மாற்றங்களை செய்து இந்த அமெரிக்காவுடைய தலைமையில் கொண்டு வருகின்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த தீர்மானத்தில் மாற்றங்களை ஒரு சாதகமாக நீதி கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்திருக்கலாம். இதுவரை காலமும் வடக்குக்கு செல்லாதவர்கள் ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமானது முதல் வடபகுதிக்கு சென்று அங்கு அபிவிருத்தி இல்லை என்று கூறி வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். பண்டாரகம வேவிட்ட கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற ஒரு கிராமத்திற்கு ஒரு வேலை என்ற வேலை திட்டத்தின் ஆரம்ப வைபவத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். 2012ஆம் ஆண்டு கமநெகும திட்டத்தின் கீழ் ஒரு கிராமத்திற்கு ஒரு வேலை என்ற திட்டத்தை சுபவேளையில் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார். இதனை ஒத்ததாக நாட்டின் 14,019 கிராமங்களில் ஒரு கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. தாவிட்ட மைத்திரி கல்லூரியை 2ஆம் நிலை பாடசாலையாக மாற்றுவது, திபிநெகும பசுமை கூடத்தை திறந்து வைத்தல் ஆகியன ஜனாதிபதி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன. ජිනීවා නගරේ අපිට විරුද්ධව ඇමරිකාව ගේනකොට යෝජනාව මෙච්චර කලක් උතුරට නොගිය මිනිස්සු ஜெனீவா நகரில் அமெரிக்கா எமக்கு எதிராக பிரேரணை ஒன்றை கொண்டு வரும் போதே இவ்வளவு காலமும் வடபகுதிக்கு செல்லாதவர்கள் தற்போது வடபகுதிக்கு சென்று என்ன கூறுகின்றார்கள்?
பிரபாகரனின் பதுங்கு குழிக்கு அருகில் சென்று வடக்குக்கு எதனையும் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். அபிவிருத்தி இடம்பெறவில்லை என்றும் கூறுகின்றார்கள். இது யாருக்கு கூறும் செய்தி? வடபகுதி மக்களுக்கா? தென்பகுதி மக்களுக்கா? அவ்வாறு இல்லாவிடின் தமிழ் டயஸ்போராவுக்கா? பயங்கரவாதிகளுக்கு பணம் பெற்றுக் கொடுத்தவர்களுக்கா? அவ்வாறு இல்லாவிட்டால் ஜெனீவாவில் உள்ள வாக்களிக்கும் நாடுகளுக்கா இந்த செய்தியை வழங்குகின்றார்கள்? இது ஒரு இறைமையுள்ள சுயாதீன நாடு. தேவையற்ற முறையில் அழுத்தங்களை எம்மீது திணிப்பதற்கு நாம் சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம் என்பதனை நான் தெளிவாக கூறுகின்றேன். මේ ස්වාධීන රටක් අයුතු ලෙස බලපෑම් කරන්න අපි ඉඩ තියන්නේ නැහැ කියන එකත් අපි පැහැදිලිව තමුන්නාන්සේලාට කියන්නේ. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை குறித்து இன்றும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். இந்தியாவின் நிலைப்பாட்டில் தெளிவான ஒரு மாற்றத்தை நாம் காண்கின்றோம். வெளிநாட்டு கொள்கைகளின் அடிப்படையிலேயே இந்தியா பிரச்சனைகளை நோக்குகின்றது. குறிப்பாக வலயத்தின் பிரச்சனைகளை இந்தியா அவ்வாறே சிந்திக்கின்றது. இந்த வலயத்தின் பிரச்சனைகளின் போது அமெரிக்காவுடனேயே இந்தியா ஒன்றிணைந்துள்ளது. இந்தியாவின் பெருந்தலைவர் தனது நிலைமையை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுகின்றது. ஏனைய நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக எமது பிரதிநிதிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கையில் எதிர்க்கட்சி தலைவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். யாழ்ப்பாணத்தில் எவ்விதமான வசந்தமும் ஏற்பட்டுள்ளமை தனக்கு புரியவில்லை என்றும் மக்கள் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேவையற்ற கருத்தை யாருக்காக வெளியிட்டார்? ஜெனீவா நகரில் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற சர்வாதிகாரிகளுக்காகவே இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். நாட்டின் சுயாதீனத்துக்காக நிமிர்ந்து நின்ற ஒருவரே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச. කරුණාநிதி මැතිතුමාගේ පක්ෂය DMK පක්ෂය මේ යෝජනාව ගේනකොට අනතුරෙන් ගිහුව ඉන්දියානු ආණ්ඩුවට இந்திய அரசாங்கம் பிரேரணைக்கு எதிராக வாக்களித்தால் தாம் அரசாங்கத்திலிருந்து விலகுவதாக டிஎம்கே கட்சி கூறியிருந்தது. அவ்வாறு அந்த 18 பேரும் அரசாங்கத்திலிருந்து விலகினால் இன்று இந்திய அரசாங்கத்தின் நிலைமை மாறியிருக்கும். நாம் கூட அவ்வாறானதொரு தீர்மானத்திற்கு விரும்புவோமா? எனினும் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அவர்களின் உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டே செயற்பட்டுள்ளனர். அதனையே நாட்டிற்கு கூற வேண்டும். හැබැයි අපි අපේ පැත්තෙන් විග්‍රහයක් තියෙනට ඕන. ඔවුන්ගේ අභ්‍යන්තර දේශපාලන අර්බුදයක් පදනම් කරගෙනයි මේ තීන්දුව ගත්ත කියලා කියන විග්‍රහය අපිට තියෙන්න ඕන රටට තියෙන්න ඕන. ஜெனீவா மனிதுரிமை பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. கிரிபத்குட நகரில் இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுசன உறவுகள் மற்றும் பொதுசன விவகார அமைச்சர் மோவின் சில்வாவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். ජනාධිපතිතුමාගේ දැස ශක්තිමත් කරන්න බටහිර රටවලට නොබයව මුහුණ දෙන්න පෙරට එන්න පෙරට එන්න පෙරට එන්න රට රකින්න පෙරට එන්න රට රකින්න පෙරට එන්න